நமசிவாயம் வாழ்க, நாதந்தால் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விபர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன். பிளேலிஸ்ட்டை சென்று பாருங்கள். ஜோதிடர் விஷால் விபர்தன் அப்படின்றக்கும் என்னுடைய 450க்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள், நிமிரால சமான வீடியோக்கள், திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படணும், பிரபலங்கள், அவங்களுடைய ஜாதக ஆய்வுகள், இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பருமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, பிறந்ததிலிருந்தே யோகத்தை மட்டுமே அனுபவிக்க ஒரு ஜாதகம் எவ்வாறு இருக்க வேண்டும். இதை நம்ம எந்த விஷயத்தில் சீர்தூக்கி பார்க்கணும்னா, சிசேரியன் டைம் குறித்தல் இருக்கு பாருங்க, பிரசவ நேரம் குறித்தல் இருக்குல்ல, அதில் மிக முக்கியமாக நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் அந்த லக்னத்திற்கு யோகம் தரக்கூடிய கிரகங்களுடைய தசைகள் நடைமுறையில் அடுத்தடுத்தது வரணுங்க. அவ்வாறு வரும்போது தான் அந்த யோகமான அமைப்பானது வரும். ஜாதகம் அற்புதமாக இருக்குங்க சார், இந்தமாரி ஜாதகமே கிடைக்காது. நல்லா இருக்குது, லக்னத்தை குரு பார்க்குறாரு, லக்னாதிபதி நன்றாக இருக்கிறார், எல்லாமே கரெக்டுங்க. ஆனால் அந்த லக்னத்திற்கு வரக்கூடிய தசைகள் எல்லாமே அவயோகருடைய திசையாக வருகின்றது. மத்தியம வயதில் உதாரணத்திற்கு ஒரு கன்னி லக்னத்திற்கு மத்தியம வயதில் சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, இது போன்ற திசைகளாக வருது, சிறப்பில்லை. மேஷ லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு, அவருக்கு கரெக்டாக சரியான வயதில் புதன் தசை வந்துடுது, 20 வயசில் புதன் தசை வந்துடுது. இப்போ இந்த 17 வருஷம், இந்த 20, இந்த 40, இந்த இடைப்பட்ட காலம் மிக முக்கியமான காலகட்டம். ஆனால் இது போன்ற நேரத்தில் ஒரு அவயோக தசையானது வருவது என்பது சிறந்தது அல்ல. இதை தான் நீங்கள் மிக முக்கியமாக இதில் சீர்தூக்கி பார்க்கணும். லக்னம் குறிப்பதில், அதாவது சிசேரியம் நேரம் குறித்தல மிக முக்கியமாக லக்னத்தை நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும். லக்னம் சுபத்துவமாக இருக்கின்றது, லக்னாபி நன்றாக இருந்தாலும் கூட யோகமான தசைகள் வரும்படியாக அமைப்பை நம்ம எடுக்கணுங்க. உதாரணத்திற்கு மேஷ லக்னத்திற்கு சரியான வயதில் ஒரு 18 வயதில் சூரிய தசை ஆரம்பிச்சிருது, அற்புதமான அமைப்பாக இருக்கும். அடுத்தது சந்திர தசை, அடுத்தது செவ்வாய் தசை, ராகு ஒரு நல்ல இடத்துல இருந்தாருன்னா ராகு தசை, குரு பொதுவாக மேஷ லக்னத்துக்கு யோகர் பாருங்க, இதுவே 75 வயசு ஆகிடும். இதே ஒருத்தர் சுக்கிரனி லக்னம், சிலருடைய மிதுன லக்னம், கன்னி லக்னம், துலா லக்னம், இது போன்ற லக்னங்களில் பிறந்திருக்காரு. சரியான மத்தியமமான வயதில் கரெக்டாக 20 வயதில் அவருக்கு புதன் தசை தொடங்குது, 17 வருஷம் புதன் தசை. அதற்கு வரக்கூடிய தசை கேது தசை 7 வருஷம். அதற்கு அடுத்து வரக்கூடிய தசை சுக்கிர தசை 20 வருஷம். அவ்வளோதான், 65, 68, 69 வயசு ஆகிடுதுங்க. அப்போ இது போன்ற சரியான பருவத்தில் அந்த லக்னத்திற்கு யோகம் தரக்கூடிய தசைகள் அற்றம் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஜாதகம் மிக முக்கியமான யோகமான ஜாதகமாக இருக்கும் என்று சொல்லலாம். அதான் நம்ம சிசேரியன் நேரம் இப்போ கடந்த அமைப்பில் கூட ஒரு 20ஆம் தேதி அமைப்பு நினைக்கிறேன், 20/6 அந்த நேரத்தில் பௌர்ணமி நெருங்கி அமைப்பில் ஒருத்தவங்களுக்கு நேரம் குறித்து கொடுத்தோம். அந்த அமைப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த காலங்களில் புதன் தசை வரும். 15 வயசு வரைக்கும் அவங்களுக்கு புதன் தசை. விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம், புதன் தசை 15 வயசு வரைக்கும் புதன் தசை. அடுத்தவருடைய தசை கேது தசை. அது இந்த கேது கூட இப்போ குரு பார்த்துட்டு இருக்காரு, குரு பார்த்த கேது தசை நல்லாயிருக்கும். 15/7/22 சரியான பருவத்தில் 22 வயதில் அவங்களுக்கு வரக்கூடிய தசை 20 வருடம் அவங்களுடைய வாழ்க்கையில் பொற்காலம். என்ன தசை? சுக்கிர தசை அட்டன் பண்ண போகிறாங்க. அந்த லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது அது சுக்கிரனி லக்னமாக இருந்தது. அப்போ இந்த லக்னத்தில் நம்ம எடுக்கும்போது தான் அந்த ஜாதகம் ஒரு வலிமையான ஜாதகமாக இருக்கும். அப்போ ஜாதகம் யோகமாக இருக்குது என்ற அமைப்பை விட அந்த தசைகள் என்ன தசைகள் தான் தீர்மானிக்கும் சம்பவத்தை நிகழ்த்தும். எல்லாமே ஜாதகம் பக்காவாக இருக்குது சார், சூப்பராக இருக்குது. ஆனால் தசை அவயோக தசை அட்டன் பண்ணிப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஒரு கன்னி லக்னத்தில் பிறந்திருக்காருங்க, 1965 அந்த காலகட்டத்தில் பிறந்தவர், கன்னி லக்னத்தில் பிறந்திருந்தார். அவருக்கு வந்த தசைகள் எல்லாமே அவயோக தசை தான். பிறந்த காலங்களில் சூரியன் சனி பார்த்த சூரியன், அடுத்த வந்த தசை சந்திர தசை, சனி பார்த்த சந்திர தசை, அடுத்தது செவ்வாய் தசை, கன்னி லக்னத்துக்கு அப்படி ஒன்றும் பெரிய நல்ல பலன் தரல. அடுத்தது ராகு தசை, ராகுக்கு வீடு கொடுத்தவர் நீச்சமாக இருந்தார். அடுத்தது குரு தசை, கன்னி லக்னத்துக்கு குரு தசை பரவாயில்ல, ஆனால் இந்த இடத்துல குரு ஓரளவுக்கு நல்லா இருக்காருங்கனால இந்த தசை நல்லா இருக்கும். அப்போ இங்கே பாருங்க, ஒரு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி வருது பாருங்க தசைகள் எல்லாமே. ஆனால் ஜாதகம் நல்லா இருக்கு, லக்னத்தில் சுபகரம் இருக்கு, லக்னாதிபதி லாபம் ஏறி இருக்காரு, எல்லாமே பக்காவாக இருக்கு. ஆனால் தசைகளை எப்படி அட்டன் பண்ணுறாங்க பாருங்க, எல்லாமே அவயோக தசை போராடிட்டே இருக்கு சார் அப்படி சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவயோக தசை வரும்படியான அமைப்பில் நம்ம லக்னத்தை எடுத்துடக்கூடாதுங்க. அப்போ ஒரு பிறந்ததிலேருந்தே வளர்ச்சியை நோக்கி மட்டுமே பயணிக்கக்கூடிய ஜாதகமாக இருந்தால் அந்த ஜாதகத்தில் யோகமான தசைகள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். உதாரணத்திற்கு புதன் தசை, கேது தசை, சுக்கிர தசையை நீங்கள் பாருங்கள், இந்த மூன்றுமே நல்ல நிலையில் இருந்தது. இப்போ இந்த குழந்தை எடுத்திருக்கோமே, இந்த 20ஆம் தேதி வாகல எடுத்திருக்கோமே, அந்த எடுத்து பார்த்துங்க, புதன் தசை எவ்வளோ 15 வயசு வரைக்கும், கேது தசை எவ்வளோ 7 வருஷம்,
15, 7, 22. சுக்கிரன் எவ்வளோ 20, 42 வயதுக்குள்ளே எல்லா விஷயங்களுமே அனுபவிக்கக்கூடிய அமைப்பு வந்துடுது. அடுத்து பாருங்க, சூரியன் நல்லா தான் இருக்கார். அந்த லக்னத்துக்கு அவயோகராக இருந்தாலும் சூரியன் இங்கே சுபத்துவமாக இருக்கின்றார். அதுக்கடுத்த சந்திரனை பாருங்க, அவரே பௌர்ணமி சந்திரனாக இருக்கார். அப்போ எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய தசைகளாக வரணும் அப்படின்னா நீங்கள் லக்னத்தை தான் நீங்கள் சரி பண்ணணும். லக்னத்துக்கு பார்க்கணும், அந்த லக்னத்திற்கு யோகம் தரும் தசைகளா அவயோகம் தரும் தசைகளா, இந்த விஷயத்தை நீங்கள் சீர்தூக்கி பார்க்கும்போது தான் முழுமையான ஒரு சிசேரியன் டயத்தை நம்ம பிரசவ நேரத்தை எடுக்க முடியும். அடுத்தடுத்தவருடைய தசைகள் யோகம் செய்யக்கூடிய அளவில் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய தசைகளாக இருந்தது அப்படின்னா எல்லா விஷயங்களும் அவங்களோட வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்க போகுது. எதற்காக அவங்க போராட வேண்டிய அவசியம் இருக்காது என்று சொல்லலாங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.